கப்பை சுத்தி வருவாங்க. பொறுமையா என்ன பண்ணுவாங்க, இப்படியே சுத்தி சுத்தி என்ன பண்ணுவாங்க வருவாங்க. பாட்டு ஆஃப் பண்ணும் போது எந்த சீக்கிரமா கப்பு எடுக்கிறாங்களோ அவங்க வின். கப்பு இல்லாதவங்க என்னது அவுட். சரியா? லாஸ்ட் வரை யார் வின் பண்ணாலும் பார்த்துலாமா? சரியா? புரியுதா கேமு? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? மியூசிக் சேர் மாதிரி தான், ஆனால் நீங்கள் நின்றுக்கிட்டே விளையாட போறீங்க. மியூசிக் போட்டோன்னே இப்படியே சுற்றணும். சுற்றி பாட்டு ஆஃப் பண்ணும் போது யார் சீக்கிரமா கப் எடுக்கிறீங்களோ அவங்க வின்னு. கப்பு இல்லாதவங்க அவுட்டு. 5 பேருக்கு 4 கப்பு தான் இருக்கணும். 5 பேருக்கு 6 பேரா? நல்லா எட்டி வைங்க. ஓகே. கையை 2 பின்னாடி கட்டிக்கணும். பாட்டு ஆஃப் பண்ணும்போது தான் எடுக்கணும். இப்படியே பிடிச்சிக்கிட்டுலாம் ஓடக்கூடாது. சரியா? ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா கேம் பார்க்க? ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓகே, நீங்க நல்லா கிளாப் பண்ணணும். அப்பதான் அண்ணன்லாம் என்ன பண்ணுவாங்க, டேஞ்சர் பசங்க, உங்களோட டீம் தான் விளையாட போகுது. சரியா? நீங்க நல்லா கிளாப் பண்ணதான் அவங்க வின் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர் யூ ரெடி? ஓகே, பாட்டு போடுவாங்க. எல்லாரும் ரெடியா இருந்துங்க. ரவுண்டா நிக்க வைங்க. ரவுண்டா நில்லுங்க பசங்க. யாரும் யாரையும் இடிக்க கூடாது. சரியா? இடிக்காம நீங்க போய் டக்குன்னு கப் எடுக்கணும். கப் எடுக்கிறவங்க தான் வின். கப் இல்லாதவங்க அவுட். ஓகேவா? யாரும் யாரையும் இடிக்க கூடாது. ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? பாட்டு போட போறேன். எல்லாரும் ரெடியா இருந்துங்க. கை தட்டுங்க. ரெடியா? 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 ஓகேவா? ஒரு அக்கா அவுட் ஆயிட்டாங்க. அக்கா அப்படியே போயிடுங்க பிளேஸுக்கு. ஒரு கப்பை எடுத்துருங்க. ஒரு கப் எடுத்துருங்க. ஒரு கப் எடுத்துருங்க. 4 கப்பு தான் இருக்கணும். 4 கப்பு தான் இருக்கணும். ஓகே, ரெடியா? டக் டக்குன்னு குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல. குள்ள 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 சகையோ மெல்ல மெல்ல ஏறி பார்த்தா மரத்துல. பக்கம் 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 வந்த ஏசப்பா சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே. பக்கம் 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 வந்த ஏசப்பா. ஒரு அவுட் ஆயிட்டாங்க. அண்ணன் பிளேஸ்க்கு போயிடுங்க. கை தட்டுங்க. அவங்களுக்கு நல்லா விளையாடுங்க. 3 கப்பு மட்டும் வைங்க. 3 கப்பு மட்டும். கையை பின்னாடி கட்டணும். தம்பி 2 பேரும் கையை கப்பை போய் பிடிக்கிறீங்க. கையை பின்னாடி கட்டணும். சரியா? பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கேமராவும் பார்த்துட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க உங்களை. ரெடியா? ஆர் யூ ரெடி? சீக்கிரம் இறங்கி வான்னு அவனை பார்த்தாரே. அது அப்புறம் என்ன ஆச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு. அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. அது அப்புறம் என்ன ஆச்சு? அவன் லைஃப் மாறி போச்சு. அவர் பார்வைப்பட்டதால வாழ்க்கை சூப்பராக ஆச்சு. கையை தட்டி அண்ணன் அவுட் ஆயிட்டாங்க. போங்க. 2 கப்பு மட்டும் வைங்க. மொத்தம் 3 பேர் தான் இருக்க போறாங்க. இதான் ஃபைனல் ரவுண்ட். நல்லா சவுண்டா கிளாப் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, அக்கா அவுட் ஆயிட்டாங்க. இதான் ஃபைனல் ரவுண்ட். ஓகேவா? இந்த ஒரு கப்பு யாருக்கு போதோ அவங்க லக்கி. 2 பேருமே பின்னாடி கை கட்டணும். தம்பி பக்கத்துல போக கூடாது. சரியா? நல்லா ஃபாஸ்டா விளையாடணும். ரெடியா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. உங்களை விட அவங்களா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்க டீம் உங்களுக்கு என்கரேஜே பண்ணல. பரவாயில்ல. ஆனா இவங்களும் உங்களுக்கு என்ன பண்றாங்க, நல்லா கிளாப் பண்றாங்க. ஓகேவா? 2 பேருமே ஜெயிக்கணும். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? திக்கு 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 வாயி மோசஸே சக்கு 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 சொல்லி நழுவுனா. திக்கு 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 வாயி மோசஸே. அண்ணன் ஜெயிச்சிட்டாங்க. அண்ணனை கிளாப் பண்ணுங்க. ஓகே, அண்ணன் ஜெயிச்சிட்டாங்க. நல்லா சவுண்டா டேஞ்சர் டீம். ஓகே, டேஞ்சர் டீமோட லீடர் டீச்சர் வந்து பிரைஸ் கொடுக்கலாம். பாப்பா நில்லுங்க. உங்களுக்கு உண்டு. அண்ணன் வின்னர், அக்கா ரன்னர். ஓகேவா? செகண்ட். அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. நல்லா சவுண்டா ஒரு வாட்டி. நல்லா சவுண்டா கிளாப் பண்ணுங்க. அக்காவும் என்ன பண்ணாங்க,
லாஸ்ட் ஸ்டோரி விடாம விளையாண்டாங்களா அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துடலாமா? சத்தமா ஒரு கிளாப் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததுலாம் கேம் இருக்கு, அடுத்தடுத்து நம்ம விளையாடலாம். ஓகே, ஒரு வாட்டி நம்ம வாஷிங் கிளாப் பண்ணிடலாமா? ரெடியா? வாஷிங் கிளாப் பண்ண ரெடியா? மறந்து போயிட்டா டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுல? இல்ல மறக்கல யாருக்கும்? இல்ல ரெடி தானே? ஆர் யூ ரெடி? ஓகே, வாஷிங் கிளாப் கோ. வெரி குட். ஊற வச்சு 1 2 3. சோப்பு போட்டு 1 2 3. அடிச்சு துவைச்சு 1 2 3. அலசி போட்டு 1 2 3. இறுக்கி புழிஞ்சு 1 2 3. காய வச்சு 1 2 3. எடுத்து போட்டு ஹா ஹா ஹா. நான் தான் நல்லா பண்ணேன், நீங்களாம் யாருமே நல்லா பண்ணல. என்ன பண்றாங்க சிங்கம்னா ஃபயர்டா டீம் என்ன பண்றாங்க? தூங்கிட்டாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு தப்பி படுத்துட்டான், அவனுக்கு தூக்கம் வந்துட்டு. எல்லாருமே நல்லா பிரிஸ்கா. ஓகேவா? இப்பதான் நம்ம டீயும் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணிருக்கோம்? சாப்பிட்டுருக்கோம். அதனால யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, சோர்வு வரவே கூடாது. ஓகே, மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணிடலாமா? வாஷிங் கிளாப் கோ. 1 2. சோப்பு போட்டு 1 2 3. அடிச்சு துவைச்சு 1 2 3. அலசி போட்டு 1 2 3. இறுக்கி புழிஞ்சு 1 2 3. காய போட்டு 1 2 3. போட்டு எடுத்து போட்டு சூப்பர். நல்லா கிளாப் பண்ணீங்க உங்களுக்கு நீங்களே. நல்லா கிளாப்பே பத்தல சத்தமா. ஓகே, நாங்க வேற மாதிரி டீம் தான் நல்லா கிளாப் பண்ணாங்க, அவங்களுக்கு 10,000 மதிப்பெண்கள். மற்ற டீமுக்கெல்லாம் முட்டை மதிப்பெண்கள். ஓகே, நேத்து நமக்கு ஸ்டோரிலாம் சொன்னாங்களா? நிறைய ஸ்டோரி சொன்னாங்களா? நேத்து என்ன ஸ்டோரி பார்த்தோம்? பேதுரு தானே? பேதுரு கதை பார்த்தோமா? எல்லாருமே அந்த கதை தானே பார்த்தோம்? பேதுரு கதை தானே பார்த்தோம்? பீட்டர் பேதுரு பார்த்தோமா இல்லையா? எல்லாருமே அந்த கதை தானே? ஃபர்ஸ்ட் போனோடனே கடலுக்குள்ள என்ன பண்ணாரு? போனோடனே நிறைய மீனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாரு? படகு ஃபுல்லா போட்டாரா? என்ன பண்ணாரு? ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை. ஒரு மீன் கூட என்ன பண்ணவே இல்லை. நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சோம், ஒரு மீன் கூட என்ன பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி கிடைச்சது லாஸ்டா? என்ன பண்ணாங்க? ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க? வலைய போட்டாங்களா ஏசப்பா? இல்ல, ஏசப்பா போய் என்ன பண்ணுவாங்க? வலைய போட சொன்னாங்க. போட்டதுனால எவ்வளவு மீன் எடுத்தாங்க? இவ்வளோ மீன் எடுத்தாங்க. எவ்வளவு மீன்? வலையே கிழிஞ்சு போற அளவுக்கு என்ன பண்ணாங்க? அவ்வளோ மீன் எடுத்தாங்க. சரி, நேத்து என்ன வசனம் பார்த்தோம்? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யோசுவா. ஓகே, எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. இதையே நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அடுத்த வருஷம் வருவீங்களே, அப்ப கேட்பாங்க அக்காலாம், அப்பெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா? ஞாபகம் வச்சு சொல்லுவீங்களா? சரி, இன்னைக்கு ஒரு புது கதையோட காமனா எல்லாருக்கும் கதை. எத்தனை பேர் நல்லா கவனிக்கிறீங்க, எத்தனை பேர் நல்லா கவனிக்கலன்னு பார்ப்போம். சரியா? நல்ல புது கதையோட அக்கா என்ன பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு கதை சொல்ல வர. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க. சரியா? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களை பார்க்க ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்க. சரியா? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா தான். இப்ப திரும்பிலாம் பார்த்தா வரமாட்டாங்க. இப்ப வர மாட்டாங்க. கதையெல்லாம் சொல்றதுக்கு அப்புறம், சாப்பிட்டதுக்கெல்லாம் அப்புறமா தான் வருவாங்க. சரியா? ஓகே, கதை பார்க்கலாமா? ரெடி தானே? எல்லாரும் ரெடி தானே? 1 2 3. 1 2 3. 1 2 3. வெறித்தனம் டீமும் சிங்கனா ஃபயர்டா டீம் தவிர டேஞ்சர் பசங்க நாங்க வேற மாதிரி 2 டீமுக்கு. ஓகேவா? 1
2 3 1 2 3. இப்போ வெறித்தனம் பசங்க மட்டும் பண்றீங்களா? 1 2 3. சிங்கோனஸ் ஃபயர்டா நீங்க பண்றீங்களா? 1 2 3 1 2 3. இப்போ எல்லாரும் லாஸ்டா சேர்ந்து பண்ணிடுவோம். 1 1 2 3 1 2 3. ஓகே, எல்லாரும் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. நீங்க 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஒண்ணா இருப்பீங்களா? ஒண்ணா என்னெல்லாம் பண்ணுவீங்க? இது இங்க வா, அங்க போகாத, இங்க வா, இங்க நில்றா. இங்க சரி சொல்லு. 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்னென்னலாம் பண்ணுவீங்க? சரி ஓகே, 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, 3 பேரும் ஒண்ணா சாப்பிடுவீங்க, வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்னம்மா 3 பேரும் என்ன பண்ணுவேன் ஒண்ணா? விளையாடுவீங்க. உங்க பேக் போஸ் ஏன்டா அங்க காமிச்சிட்டு இருக்க கேமராவுக்கு? சொல்லு, வேற என்னெல்லாம் பண்ணுவ? அடிச்சுக்குவீங்க 3 பேரும், ஒன்றா திட்டு வாங்குவீங்க, ஒன்றா கிளாஸ் விட்டு வெளில போவீங்க. இந்த மாதிரி எல்லாரும் நல்லா உங்களை பார்க்குற மாதிரி ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருப்பீங்க 3 பேரும். சரி ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 4 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸு? எத்தனை பேர்? ஓகே, 4 பேரும் என்ன பண்ணுவாங்க? நீங்களாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக ஒன்றா போகிறீங்க, சாப்பிட்றீங்க, ஒன்றா உட்காந்து பேசுவீங்க, ஒன்றா விளையாடுவீங்க, ஜாலியாக இருப்பீங்களா? அதே மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அந்த 4 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் 4 பேரும் ரொம்ப நல்லவங்க. ஓகே, 4 பேரும் எப்படிப்பட்டவங்க? 4 பேரும் நல்லவங்களா கெட்டவங்களா? 4 ஃப்ரெண்ட்ஸும் நல்லவங்களா கெட்டவங்களா? ஓகே, 4 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 4 பேரையும் ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த 4 பேரும் இருக்கிற நாட்டுக்கு வந்து அந்த நாட்டில் இருக்கிற எல்லா யூத், எல்லா சின்ன பசங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க எல்லாரையும் கடத்திட்டு இன்னொரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகேவா? அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற நாட்டில் ஒரு ராஜா வந்து, எதிரி நாட்டு ராஜா வந்து அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு மற்ற எல்லாரையும் கடத்திட்டு அவர் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகே, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்காங்க? எந்த டீம் கரெக்டாக கவனிக்கிறீங்க நான் பார்க்குறேன். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸையும் இப்போ யார் கடத்திட்டு போயிட்டாங்க? ஒரு ராஜா, எதிரி நாட்டு ராஜா வந்து கடத்திட்டு போயிட்டார். இப்போ 4 பேரும் இன்னொரு நாட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அவங்க ராஜா மாதிரி இருப்பாங்களா, அடிமையாக இருப்பாங்களா? கடத்திட்டு போனா கேட்கல. ஓகே, அடிமையாக இருப்பாங்க. இப்போ அந்த 4 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டில் அடிமையாக இருக்காங்க. இப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அந்த 4 பேருக்கும், அந்த 4 பேருன்னு இல்லாமல் அந்த நாட்டிலேருந்து கடத்திட்டு வந்தாங்கல்ல எல்லாருக்கும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து ஒரு ரூல்ஸ் போடுறாரு. என்னன்னா, அவங்க 4 அந்த எல்லா பசங்களும் என்ன பண்ணணும், நான் சாப்பிட்ற சாப்பாடை தான் சாப்பிடணும், என்ன மாதிரியே இருக்கணும், எனக்கு என்னெல்லாம் சாப்பிட கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, 4 பேருக்கு என்ன பண்ணுறாங்க, ராஜாவுக்கு கொடுக்குற சாப்பாடை தான் கொடுக்குறாங்க. ராஜா வந்து என்ன சாப்பாடுலாம் சாப்பிட்றாரோ, என்ன ஜூஸ்லாம் குடிக்கிறாரோ அதே மாதிரி 4 பேரோட சேர்த்து மற்ற எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. 4 பேரும் அதே தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, 4 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எதை செஞ்சாலும் ஒன்றா தான் செய்வாங்க, மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் வந்து இதை சாப்பிட்றேன், நீ அதை சாப்பிட, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எது செஞ்சாலும் ஒன்றா செய்வாங்களா? அதே மாதிரி இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, ராஜா சாப்பிட்ற சாப்பாடு எதையுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம். ராஜா என்ன மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுவார்? கறி சாப்பாடு சாப்பிடுவார். வேற என்னெல்லாம் சாப்பிடுவாங்க ராஜா? மட்டனு, லெக் பீஸ். இந்த டீம்லேருந்து தான் சவுண்ட் வருது. ராஜா என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாங்க? பழைய சோறு, கஞ்சி சோறு, கூழ், அந்த மாதிரி சாப்பிடுவாரா? என்ன சாப்பிடுவாங்க ராஜாலாம்? பிரியாணி சாப்பிடுவாங்க, அப்புறம் மட்டன், சிக்கன் சாப்பிடுவாங்க. வேற என்னம்மா? பழம், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. ராஜாலாம் எல்லாத்தையுமே காஸ்ட்லியாக சாப்பிடுவாங்களா? ஆனால் அந்த 4 பேர் மட்டும் என்ன சொல்லிட்டாங்க, ராஜா சாப்பிட்ற சாப்பாடு எதையுமே நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு சாதாரண காய்கறி கொடுங்க, சாதாரண பருப்பு கொடுங்க, அதை மட்டும் நாங்கள் சாப்பிட்றோம்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த 4 பேரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க அந்த இருக்கிற கூட்டத்தை விட. 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் என்ன சொன்னாலும் அது ராஜா சொல்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் நல்ல பிள்ளைங்களா வித்தியாசமாக இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, ராஜா ஒரு ரூல்ஸ் போடுறாரு. என்ன தெரியுமா? ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய சிலை செய்கிறார். ஓகே, என்ன செஞ்சு வச்சிருக்காரு? பெரிய சிலை செஞ்சு வச்சிருக்காரு. சிலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த சிலையெல்லாம், எந்த மாதிரி சிலையெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க? பிள்ளையார் சிலை, வேற திருவள்ளுவர் சிலை. ஓகே, வேற ஓகே, வேற சரி ஓகே.
ஓகேம்மா இது மாதிரி நீங்க நிறைய சிலையெல்லாம் பார்த்திருப்பீங்களா? இப்ப ராஜா என்ன பண்றாரு, ஒரு பெரிய சிலையை செஞ்சு வைக்கிறாரு. ஓகே, ராஜா என்ன செஞ்சு வச்சிருக்காரு? பெரிய சிலையை செஞ்சு வச்சிருக்காரு. அந்த சிலையை செஞ்சு வச்சு, இந்த சிலையெல்லாம் யாரு வணங்குறீங்களோ, இந்த சிலையெல்லாம் நீங்க கும்பிடணும், இந்த சிலைக்கு முன்னாடி நீங்க படுத்துடணும், இந்த சிலைக்கு நீங்க வந்து ஹானர் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு ரூல்ஸ் போடுறாரு. ஆனா அந்த 4 பேர் மட்டும் என்ன பண்றாங்க, அந்த சிலையை நான் கும்பிட மாட்டேன், அந்த சிலையை வணங்க மாட்டேன், நாங்க வந்து தனியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் கொஞ்சம் ஒற்றுமையா தனியா இருக்காங்க. ஓகேவா? நம்ம எத்தனை ஃப்ரெண்ட்ஸை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இப்ப 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ராஜா பெரிய சிலையை செஞ்சு வச்சிருக்காரா? இப்ப ராஜா சொன்னதை கேட்கலனா ராஜாவுக்கு கோவம் வருமா வராதா? பயங்கரமா கோவம் வந்துடும். டீச்சர் சொல்றதை நீங்க கேட்கலனா டீச்சர் கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா பேரண்ட்டை கூப்பிட்டு வச்சு திட்டுவாங்க, திரும்ப திரும்ப தப்பு பண்ணேன்னா. இப்ப ராஜா சொன்னதை கேட்கல, இப்ப ராஜாவுக்கு என்ன வந்துடும்? பயங்கரமா கோவம் வந்துடும். ராஜா என்ன பண்ணிருப்பாரு? அடிச்சிருப்பாரு, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாரா? என்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னா, தண்டனை கொடுப்பாரு. என்ன தண்டனைனா, நெருப்பு இருக்குல்ல, நெருப்பை ஒரு 7 மடங்கு அதிகமா சூடாக்கி ஒரு பெரிய தீப்பந்தத்தை ரெடி பண்றாங்க. ஒரு பெரிய இப்ப கூரையெல்லாம் எரியுது, காடெல்லாம் எரியுதுன்னா, ஃபயர் ஆயிருச்சுன்னா எப்படி புகை வரும், எவ்வளோ பெருசா நெருப்பு எரியும். அதே மாதிரி பயங்கரமா சூடு பண்ண ஒரு நெருப்பை ரெடி பண்ணிட்டார். ஓகேவா? ஒரு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணி அதுல ஃபுல்லா நெருப்பை பத்த வச்சு எரிய வச்சுட்டு இருக்காரு. அந்த நெருப்புல யாரை போடணும்னு ராஜா ரூல்ஸ் போடுறாருன்னா யாரு? வெரி குட். அந்த 4 பேரையும் தூக்கி அந்த நெருப்புக்குள்ள போடணும்னு ரூல்ஸ் போட்டார். நெருப்புக்குள்ள 4 பேரையும் போட்டா என்ன பண்ணுவாங்க? பேட்மிண்டன் விளையாடுவாங்களா? கபடி விளையாடுவாங்களா? நெருப்புக்குள்ள போய் என்ன ஆயிருவாங்க? அவ்வளோதான், எரிஞ்சு இறந்துருவாங்க. அதுவும் சாதாரண நெருப்பு கிடையாது, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் மாதிரி பண்ணி அதை 7 மடங்கு அதை நெருப்பை சூடாக்கி ரொம்ப பெரிய தீப்பந்தம் மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நெருப்புக்குள்ள, அந்த நெருப்பு மண்டபத்துக்குள்ள யார் 4 பேரையும் போட போறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸையும் போட போறாங்க. ஓகேவா? இப்போ அந்த 4 பேரோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேம் என்னன்னு? ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பேரு சாத்ராக். சொல்லுங்க. சாத்ராக். மேஷாக். ரெண்டாவது ஃப்ரெண்டோட பேரு மேஷாக். ஆபேத் நேகோ. இந்த ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணிட்டாங்க, அந்த நெருப்புக்குள்ள போட்டாங்க. இப்போ நெருப்புக்குள்ள போட்டோன்னே என்ன நடக்கும்? திகுன்னு அவங்க உடம்பு எரிய ஆரம்பிக்கும். அமைதியா இருப்பாங்களா, கத்துவாங்களா? கத்திருப்பாங்க. அவங்கள எப்படியாவது என்ன கை காலெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்களா, சும்மா போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கை காலெல்லாம் கட்டி, வாயை கட்டி எதுக்குள்ள போட்டாங்க? 4 பேரையும் கூட்டிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை வந்து அந்த நெருப்புக்குள்ள போட்டாங்க. இப்போ நெருப்புக்குள்ள தூக்கிட்டு போனாங்க பாத்தியா? தூக்கிட்டு போனவங்க அந்த நெருப்பு கிட்ட போறப்பே அந்த நெருப்போட அனல் பட்டு இறந்துட்டாங்களாம், கருகி. நெருப்புக்குள்ள அவங்க போல, தூக்கிட்டு போனவங்க. இப்ப ராஜாவுக்கு போர் வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த போர் வீரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க பார்க்கறதுக்கு? அப்படியே பாடி பில்டரா, கையில ஃபுல்லா ஆயுதம் இருக்கும், பார்க்கவே பயங்கரமா இருப்பாங்களா? அந்த பாடி பில்டர்ஸ், அந்த போர் வீரர்கள்லாம் அந்த ஃப்ரெண்டு குரூப்பை கட்டி நெருப்புக்குள்ள போட போறாங்க. ஆனா அவங்க நெருப்புக்குள்ள போடுறதுக்குள்ள அந்த போர் வீரர்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க? எரிஞ்சு இறந்துட்டாங்க. ஆனா அவங்க நெருப்புக்குள்ளேயே போகல. இப்ப யார் உள்ள போயிட்டா நெருப்புக்குள்ள? 4 ஃப்ரெண்ட்ஸும் உள்ள போயிட்டாங்க. இப்போ நெருப்புக்குள்ளே போயிட்டாங்க. நாடே சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களாம் என்ன ஆவாங்க? கத்துறாங்களா, எரியிறாங்களா, சாம்பலாகிறாங்களான்னு 4 உயிர் எரிய போகிறத, அந்த ஃப்ரெண்ட்ஸு உயிர் எரிய போகிறத சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப அப்படியே ஆர்வமாக என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அங்கே நின்று சொல்லியிருக்காங்க, பாவுண்டா இவனுங்க, அப்போவே அந்த சிலையை வணங்கியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா, இப்படி நெருப்புக்குள்ளே போயிருப்பான்னு பாவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 4 பேரையும் நெருப்புக்குள்ளே போட்டாச்சு. உள்ளே இறங்குறாங்க, உள்ளே இறங்கிட்டாங்க, உள்ளே ஃபுல்லாக மறைஞ்சிட்டாங்க. வெளியில் பார்க்குறதுக்கு அந்த 4 பேரையும் சுத்தமாக தெரியவே இல்லை, ஃபுல்லாக மறைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ராஜா நல்லா பார்த்துட்டு இருக்காரு அந்த நெருப்பை. போட்ட ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் ஒரு அலை எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியுது அந்த நெருப்புக்குள்ள. ஓகேவா? இப்போ 4 பேரும் என்ன இருக்கணும்? போட்ட ஸ்பீடுக்கு எரிஞ்சு இறந்து போயிருக்கணும். ஆனால் ராஜா பார்க்குறாரு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. இன்னொரு ஆள் வித்தியாசமாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற அந்த நெருப்புக்குள்ளே போன ஃப்ரெண்ட்ஸு உள்ளுக்குள்ளே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜாலியாக நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ராஜாவுக்கு பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? பயமாக இருக்குமா? வேற எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ராஜா?
ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்களாம் என்னடா இவங்கள நெருப்புக்குள்ள போட்டா இவங்க கூட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, எல்லாரும் உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கானுங்க, நெருப்பே இவங்க மேல பட்ட மாதிரி தெரியல, எரிஞ்ச மாதிரி தெரியலன்னு ராஜா ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாரு. டக்குன்னு ராஜா என்ன பண்றாருன்னா போர் வீரர்களை கூப்பிடுறாங்க, ஏ உள்ள பாரு, எல்லாரும் வந்து அவங்க எரிஞ்சு போன மாதிரி தெரியல, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேற தெரியுது, எல்லாரும் வந்து பேசிட்டு ஜாலியா இருக்காங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. உடனே போர் வீரர்கள் இன்னொரு செட் ஆஃப் போர் வீரர்கள் என்ன பண்றாங்க, வேகமா போய் அந்த நெருப்புக்குள்ள உள்ளவங்கள கயிறு கட்டி இப்படி மேல தூக்கிட்டு வந்து பார்த்தா 4 பேரும் அவங்க மேல சின்னதா கூட நெருப்பு படல, சின்னதா கூட கருகல. நெருப்பு பட்டா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் தெரியுமா, புகை ஸ்மெல்லு, காந்தன ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லும் வரல. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃப்ரெஷ்ஷா உள்ள இருந்து வெளில வராங்க. ஃப்ரெஷ்ஷா உள்ள இருந்து வெளில வந்திருக்காங்க. ராஜாவுக்கு பார்த்தோன்னே செம்ம ஆச்சரியமா போயிருச்சு. சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா போயிருச்சு. உடனே ராஜா கேட்குறாரு, உள்ள போனீங்க, நான் கொஞ்சம் பேரை தான் உங்கள் குரூப்பை மட்டும்தான் அனுப்புனேன், ஆனால் ஒரு ஆள் உங்கள் கூட எக்ஸ்ட்ரா இருந்தாங்க, இப்போ வெளியில் வரீங்க, உங்களுக்குள்ள எதுவுமே பிரச்சனை இல்லை, உங்கள் மேலே வந்து தீக்காயம் இல்லை, நெருப்பு ஸ்மெல்லு வரலை, எப்பட்றா அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அப்போ அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏசப்பா எங்களை காப்பாத்துனாங்க. ஓகே, ராஜா ஃபர்ஸ்ட் ஒரு சிலையை செஞ்சு வச்சாருல, அதை என்ன பண்ண சொன்னாரு, வணங்க சொன்னார். அவங்க 4 பேரும் என்ன பண்ணல, வணங்க மாட்டோம்னு ஒற்றுமையா இருந்தாங்க. நாங்க அதை செய்ய மாட்டோம், நாங்க எது செஞ்சாலும் நல்லது மட்டும்தான் செய்வோம், நல்லதை ஒன்னா செய்வோம்னு சொல்லிட்டு ஒற்றுமையா இருந்தாங்க. அதனோட விளைவு என்ன ஆயிருச்சு, அவங்கள நெருப்புக்குள்ள போட்டோன்னே அவங்க எரிஞ்சு போனாங்களா, எரிஞ்சு போகல. யாரை மட்டும்தான் வணங்குவோம்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஏசப்பாவை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், அவருடைய காலில் மட்டும்தான் நாங்கள் விழுவோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக 4 பேர் சொல்லி அந்த நெருப்புக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் அந்த நெருப்பை அவங்கள சேதப்படுத்தலை, பாதிக்கலை, அவங்கள அது அஃபெக்ட் பண்ணவே இல்லை. பாதுகாத்தது யாரு, ஏசப்பா. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தாங்களா, பிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, ஒற்றுமையா இருந்தாங்க. ஒற்றுமையா இருந்ததுனால அவங்க கூட யாரும் வந்துட்டாங்க, நெருப்புக்குள்ள போனவன ஏசப்பாவும் வந்துட்டாங்க. அந்த 4 பேரும் பாதுகாப்பாயிட்டாங்க. இந்த 3வது நாள் தீம் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாள் என்ன தீம் உங்களுக்கு, 2வது நாள், 3வது நாள் சொல்லவே இல்லை. சரி, 3வது நாள் என்னன்னா, we can do it. we can do it. வீணா என்னம்மா, நாங்கள், எங்களால். ஓகே, கேன்னா முடியும். ஓகே, எங்களால் முடியும். ஐ கேன் டூ இட்னா என்னால் முடியும். யூ கேன் டூ இட்னா வி கேன் டூ இட்னா எப்போ உங்களால் முடியும்னா, எப்போ இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களால் சூப்பராக படிக்க முடியும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். நல்ல விஷயத்தில் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பொசிஷனுக்கு போவீங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி உங்களோட லைஃபே வேறு மாதிரி ஆயிரும். ஓகே, எப்பயும் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும், ஏசப்பாவை எப்பயுமே பிடிச்சிக்கணும். ஓகேவா? சரி, நம்ம பார்த்த 4 ஃப்ரெண்ட்ஸு சொன்னோமா? ஓகே, 4 ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக வந்தாங்களா, இளவரசர்களாக வந்தாங்களா? அடிமையாக வந்தாங்க. ஓகே, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸையும் ராஜா தேர் வச்சு அழைச்சிட்டு வந்தாரா, கடத்திட்டு வந்தாரா? ஓகே, 4 பேருக்கும் ராஜா என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, நெருப்புக்குள்ள போட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. டேஞ்சர் பயலுங்கடா டீம்லாம் கை தூக்குங்க. டேஞ்சர் பயலுங்கடா டீம் எந்த டீமு? ஓகே, இன்னைக்கான டீம் என்ன கேட்கவே இல்லை. ஓகே, எத்தனை ஃப்ரெண்ட்ஸு? 4 பேர். வெரி குட், சூப்பர். அந்த டீம் பேர் நாங்க வேற மாதிரி டீம் சொல்லுங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க? என்னம்மா? காய்கறி பருப்பு தான் சாப்பிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து வெறித்தன டீம் சொல்றீங்களா? ஓகே, அந்த 4 பேருக்கும் 4 பேருன்னு இல்லாம ராஜா ஒரு ஆர்டர் போட்டாரு. என்ன ஆர்டர் போட்டாரு? சாப்பிடணும்னு போட்டாரு. இன்னொரு ஆர்டரு. வெரி குட், சூப்பர். ஒரு பெரிய சிலை செஞ்சு வச்சிருக்கேன், அந்த சிலையை வணங்கணும்னு சொல்வாரா? அந்த 4 பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. ஓகே, இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன, எப்பயுமே எல்லாரும் யாரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஓகே, கதை பிடிச்சிருந்துச்சா? ஓகே, சூப்பர். அக்கா கதை எப்படி சொன்னாங்க, சத்தமா எப்படி சொன்னாங்க, கதை எப்படி இருந்துச்சு? அக்காக்கு எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ அக்கா. அக்கா உங்களுக்காக கஷ்டப்பட்டு கதையெல்லாம் ரெடி பண்ணி உங்களை மெயின்டைன் பண்ணி சொல்கிறதுக்குள்ளே எல்லாரும் ஒரு வழி ஆயிட்டாங்க. சரி, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்க? வெரி குட். எப்படி இருந்தாங்க? 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துமையாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒற்றுமையாக இருப்பீங்களா? அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸும் யாரை பிடிச்சிக்கிட்டாங்க நல்லா கெட்டியா? ஏசுவா பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படிதான், சரியா? இன்னைக்கான தீம் என்ன?
இன்னைக்கான தீம் என்ன? we can do it. இன்னைக்கான தீம் என்ன? ஃபர்ஸ்ட் நாளோட தீம் I can do it. என்னது? ரெண்டாம் நாளோட தீம் you can. இன்னைக்கான தீம் ஓகே. இன்னைக்கான தீம் என்னன்னா we can do it. எல்லாரும் கதை நல்லா இருந்துச்சுல, சூப்பரா இருந்துச்சா? ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ராக்கெட் அலைலியா பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ராக்கெட் அலைலியா பண்ண ராக்கெட் அலைலியா ஒன் டைம் தான் பண்ண போறோம். யாரோட ராக்கெட் நல்லா உச்சியில போகுதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ரெடியா? சிங்கனா ஃபயர் டீம் ரெடியா? நல்லா அடிச்சிட்டு கிடக்காங்க. சிங்கனா ஃபயர் டீம் லீடர், சிங்கனா ஃபயர் டீம் ரெடியா? ஓகே, எல்லாரும் பண்ணிடலாமா? ராக்கெட் கிளாப். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஹalleluya. என்ன யாரோட ராக்கெட்டுமே மேல போல. அண்ணன்லாம் இப்பதான் பொறுமையா எந்திரிக்கிறாங்க. பொறுமையா எந்திரிங்கண்ணே, ஒன்னும் அவசரம் இல்லை. ஓகே, ராக்கெட் கிளாப் கோ. 10 9 8 7 6 5 4 3 2 1 ஹalleluya. வாவ், எல்லா ராக்கெட்டும் சூப்பரா போயிட்டு. எல்லா டைமுக்கும் நண்டு வண்டு குண்டே. இன்னைக்கு ஒரு புது ஹalleluya கத்துக்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு ஒரு புது ஹalleluya கத்துக்க போறோம். அக்காலாம் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க? கடலுக்குள்ள நண்டு. எஸ் எனக்கு ஃப்ரெண்ட், எஸ் எனக்கு ஃப்ரெண்ட். ஓகே, டான்ஸ் ஆடிடலாமா? ஒரு டான்ஸ் ஆடிடலாமா? கொத்து புரோட்டா காடலாமா? சிங்கம்னா ஜீசஸோட கேங்கு தான், சூறாவளி வேட்டதான், இனி கோட்டைக்கு நான் ராஜா தான். சிங்கலான சிங்கம் தான், ஜீசஸோட கேங்கு தான், சூறாவளி வேட்டதான், இனி கோட்டைக்கு நான் ராஜா தான். கரடி சிங்கம் எது வந்தாலும் டகுலு திலு டகுலு தான், தேவனுக்கு கீழ்படிஞ்சா ஐநாவுக்கே ராஜா தான். கரடி சிங்கம் எது வந்தாலும் டகுலு திலு டகுலு தான், தேவனுக்கு கீழ்படிஞ்சா ஐநாவுக்கே ராஜா தான். கொண்டு வரட்டா கொத்து போரோட்டா, கெட்ட கோழியத்தா வெட்டி புட்டாதான் மீது ராஜா. கொண்டு வரட்டா கொத்து போரோட்டா, கெட்ட கோழியத்தா வெட்டி போட்டாதா மீது ராஜா. மன்னிக்க பழகணும், மறக்க நினைக்கணும், தேவனை போலவே ஆசீர்வதிக்கணும். மன்னிக்க பழகணும், மறக்க நினைக்கணும், தேவனை போலவே ஆசீர்வதிக்கணும். கேட்பதை கேட்டுக்கோ, நினைச்சதை நினைச்சுக்கோ. கேட்பதை கேட்டுக்கோ, நினைச்சதை நினைச்சுக்கோ. கேட்பதற்கு மேலா பல கனிகளை தரப்பா, கேட்பதற்கு மேலா பல கனிகளை தரப்பா. சிங்கம்னா ஜீசஸோட கேங்கு தான், சூறாவளி வேட்டதான், இனி கோட்டைக்கு நான் ராஜா தான். சிங்கலான சிங்கம் தான், ஜீசஸோட கேங்கு தான், சூறாவளி வேட்டதான், இனி கோட்டைக்கு நான் ராஜா தான். கரடி சிங்கம் எது வந்தாலும் டகுலு திலு டகுலு தான், தேவனுக்கு கீழ்படிஞ்சா ஐநாவுக்கே ராஜா தான். கரடி சிங்கம் எது வந்தாலும் டகுலு திலு டகுலு தான், தேவனுக்கு கீழ்படிஞ்சா ஐநாவுக்கே ராஜா தான். கொண்டு வரட்டா கொத்து போரோட்டா, கெட்ட கோழியத்தா வெட்டி புட்டாதா மீது ராஜா. கொண்டு வரட்டா